ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற மூவி 2021 ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவியாக ரிலீஸ் ஆன கிரியேட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு மூவி. ஆஸ்ட்ரோனாமிச்சு படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு டூர் மாதிரி ஏதோ ஒரு டிஸ்கஷனுக்காக போயிட்டு இருக்காங்க. திடீர்னு அவங்க காருக்கு முன்னாடி ஆட்டோட குடல் குந்தாணி எல்லாம் வந்து தெரிச்சு விழுது. என்ன ஏதுன்னு இறங்கி பார்க்குறாங்க. இறங்கி பார்க்குறப்போ அங்கே இருக்க டிரைவரை ஏதோ ஒரு ஏலியன்ஸ் வந்து கடிச்சு கொண்டுடுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரும் ஏலியன்ஸா மாதிரி அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையுமே கொலை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்னடா அப்படின்னு தெரியும் பார்த்தா நிறைய ஏலியன்ஸ் குஞ்சு குட்டானுங்க இருக்கானுங்க. அந்த ஏலியன்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்க காருக்குள்ள ஒரு குட்டி ஏலியன்ஸ் வந்து ஒளிஞ்சுக்குது. அந்த ஏலியன்ஸை கொடுக்க சொல்லித்தான் இவங்களை அட்டாக் பண்ணுது. இவங்க அதை கொடுக்காம அந்த குட்டி ஏலியன்ஸ், அதுக்கு பேர் வந்து மாமோ அப்படின்னு சொல்றாங்க, அந்த மாமோவை தூக்கிட்டு ஓடி போறாங்க. இந்த ஏலியன்ஸ் விட்டு திரத்தி பல பேரை கடிச்சது எல்லாமே ஏலியன்ஸா மாறி அவங்களையே கொல்லையும் போகுது. இறுதியில எதுக்காக அந்த ஏலியன்ஸ் விரட்டுறாங்க அப்படிங்கிற ரீசன் நமக்கு தெரியும். அந்த மாமோக்காக. அந்த மாமோ உண்மையிலே யாரு, அந்த குட்டி ஏலியன்ஸ் என்ன பவர் இருக்கு, எதுக்காக இவங்கள்ட்ட வந்து தனியா பிரிஞ்சு வந்துச்சு, எதுக்காக அந்த ஏலியன்ஸ் இவங்களை அந்த குட்டி மாமோவை வந்து விரட்டுது அப்படிங்கிறதான் இந்த கிரியேட்டர்ஸ் அப்படிங்கிற படத்தோட கதை. ஆக்சுவலி இந்த படத்தோட மேக்கிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதோட ஸ்க்ரீன் பிளே ஆகட்டும், மேக்கிங் ரெண்டுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக, ரொம்பவே பார்க்க சுவாரஸ்யமாக இருக்குது. அப்படின்னாலும் அதோட பட்ஜெட் காரணம் உண்மையாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ குவாலிட்டியில் அதை வந்து மேக் பண்ணியிருப்பாங்க. அதுவே ஒரு மிகப்பெரிய அடியாக விழுந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதில் நடித்த எல்லாரும் சரி, இதில் அமைக்கப்பட்ட காட்சியல் அமைப்புகளும் சரி, எல்லாமே ரொம்ப ரொம்ப இயல்பாக இருக்கும். அப்படின்னாலும் பட்ஜெட் இல்லாதபடியா இப்படி லோ பட்ஜெட்ல ஒரு படத்தை கிரியேட் பண்ணுவோம், அந்த மாதிரி இந்த படத்தை கிரியேட் பண்ணி இருப்பாங்க. அண்ட் ஒரு நல்ல கண்டென்ட் கிடைச்சி ஒரு நல்ல ஒரு 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 மெசேஜ் இருந்தும் அதை சரியான பட்ஜெட் இல்லாத காரணத்தால அதை சரியா அவங்களால கன்வே பண்ண முடியல ஆடியன்ஸ்கிட்ட அப்படிங்கிறது ஒரு வருத்தமான செயலா இருந்துச்சு. உண்மையிலேயே அந்த ஏலியன்ஸ் தான் அந்த படத்துல வெளில அப்படின் போது நம்ம பவர்ஃபுல்லா காட்ட வேண்டியது அந்த ஏலியன்ஸை. அப்படி ஏலியன்ஸை பவர்ஃபுல்லா காட்டாம படத்துல மிகப்பெரிய சொதப்பலை பண்ணியிருப்பாங்க. படத்துல காமிக்கப்படுற பல கிராஃபிக்ஸ் காட்சிகள் எல்லாமே நானே உட்காந்து ஃபில்மோரா ஆப்ல வந்து என்னாலே பண்ண முடியும். அந்த அளவுக்கு கேவலமா ஒரு சிஜி ஒர்க்லாம் பண்ணி வச்சிருப்பானுங்க. அண்ட் படத்துல நடிச்ச ஆர்டிஸ்ட், அவன் நடிச்ச மேக்கப்ஸ் எல்லாமே பார்க்கும்போது ஒரு ரொம்ப ஒரு பிலோ ஆவரேஜான ரொம்பவே ஒரு சுமாரான ஆக்டிங் ஆகட்டும், அந்த படத்துக்கு அவங்க கொடுக்குற ரியாக்ஷன்ஸ் ஆகட்டும், எல்லாமே ரொம்பவே மட்டமா இருக்கும். அதெல்லாம் ஏதோ சீரியல் நடிகர் இந்த கூத்துப்பற்றால இருந்து தூக்கி அவங்க கூட நல்லா நடிப்பானுங்க போல இருக்கு. நடிப்பே தெரியாத 10 பேர் தூக்கி கொண்டு நடிக்க வச்ச மாதிரி இருக்கும் இந்த படத்தோட நடிகர்கள் எல்லாமே. அண்ட் ஃபைனலி இந்த படத்துல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அண்ட் வேர்டிக் அப்படின்னா, இது ஃபியூச்சர்ல இந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இந்த படத்துல கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க. பட் அந்த மாமோ அப்படிங்கிறதுக்கு என்ன பவர் இருக்கு அப்படிங்கிறத வந்து கிளைமேக்ஸ்ல சொல்லும் போதும் வந்து பெருசா நமக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்குமே வரல. ஏன்னா படத்து மேல நமக்கு பெருசா ஈர்ப்பு இல்லை அப்படின்ற காரணத்தை, அதாவது ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸையும் நம்மளால ரசிக்க முடியலை அப்படின்றதான் உண்மை. படத்துல வரக்கூடிய ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப ஆர்ரைட்டா ரொம்ப ராவா இருந்தாலும் படம் அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இல்லை அப்படின்ற வழியா படத்துக்குள்ள பவர்ஃபுல்லான விஷயங்கள் நமக்கு காமிச்சாலும் அதை நம்மளால ரசிக்க முடியலை அப்படின்றது ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்டா இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் வந்து 1.5 hours இந்த படம் வந்து ரன் ஆகுது. ஸோ அந்த படம் ஃபைனலி இப்போ என்னடா சொல்ல வர்ற, நீ பார்க்கலாமா இல்லையா அப்படின்னு சொல்றா அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி சயின்ஸ் ஃபிக்ஷனான மூவி எனக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா இந்த படம் உங்களுக்கு பார்க்கலாம். இல்லை வேஸ்டா நான் டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ண விரும்பல இந்த படத்துக்காக அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இந்த படத்தை நீங்க இக்னோர் பண்ணிட்டு ஒரு நல்ல பெஸ்டான மூவியா நீங்க தேடி போயிடலாம். அண்ட் இந்த படம் தமிழ் டப்ல அவைலபிளா இருக்கு இப்போ, நான் அஃபிஷியல் தமிழ் டப்போட. அண்ட் அடுத்து நல்ல ஒரு மூவி ரிவ்யூஸோட வந்து நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ காய்ஸ்.